சொல்கிறார். வந்து நின்றுக்கிட்டு இன்றைக்கி சமுதாயத்தில் தான் மதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கத்தையும் செய்யும். குழந்தைகள் இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் யார்? குழந்தைகள். குழந்தைகளை வளர்க்குறது யார்? வீட்டில். இன்றைக்கி குழந்தைகள் வீட்டில் தானே வளர்க்குறான், நாட்டிலே வளர்க்குறான், வீட்டில் தானே வளர்க்குறான். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சின்ன பையன் தான் அந்த காலத்தில். இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அடே அப்பா சின்ன கூத்தா பண்ணுவாங்க. கிரைண்டர் கொண்டு சுவிட்சை போடுவான், கிரைண்டர் கொண்டு சுவிட்சை போடுவான். நல்ல வேலை எட்டிருந்தா அன்றைக்கி அவங்க சட்னி இட்லிக்கு அநியாயம் பண்ணுவாங்க. என்ன பேசினாலும் ஏற்றுக்க முடியாது பேசுவாங்க. கூட்டு வீட்டுக்காரி சொன்னான், ஏங்க தம்பி வந்து எல்கேஜி படிக்கிறாங்க, 100 வரைக்கும் சொல்கிறாங்கன்னு. நான் கூப்பிட்டு கேட்டேன், 100 வரைக்கும் சொல்கிறேன் அப்படி சொல்கிறா அப்படின்னே. 1 அப்படின்னா சொல்லு, 1 சொல்கிறா, 1 சொல்லு, 1 சொல்கிறா, சொல்லுன்றல சொன்னேன். கொஞ்சமாக கூடுறக்கான ஒரு காலேஜில் வாத்தியார் வேறு பட்டிமன்றத்துக்கு வரவனை கூப்பிட்றாங்க. என்ன காரணத்தனமாக இருக்குது அந்த பிள்ளை எப்படியா பையன் எப்படியா அப்போ இங்கே வாடா சாமி சீவாங்க வாயா, என் செல்ல பிள்ளை இல்லை, உட்கார் மடியில் உட்காரு, அம்மாட்ட சொல்லு, எங்கே சொல்லு, 1 2 3 4 5 100 வரைக்கும் சொல்லிவிட்டேன். எனக்கு தெரியல, ஏன் தெரியல வந்தா தெரியுது. அப்பா அத்தை பொங்காமல் பச்சைண்டா, அத்தை பொங்காமல் பச்சையா என்னடா சொல்கிறேன்? அத்தை பொங்காமல் பச்சைப்பா, அத்தை பொங்காமல் பச்சையா என்னடா சொல்கிறேன்? வீட்டில் இருந்து உள்ளன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு தெரியலையா? அடுத்த புதன்கிழமை பறிச்சேன்றியான். எது கூட தெரியாமல் திடுறேன். கொஞ்சமாவது கூறு இருக்கா உனக்கு? எனக்கு கோவமே வரல. எனக்கு அதுக்கு எந்த பொண்டாட்டி புருஷனை பார்த்து கூறு இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இது பழக்கப்பட்ட விஷயம் தானே இருந்தால் இருக்கட்டும்னு சொல்லி விட்டேன் நான். பிள்ளைகளை வளர்த்து இன்றைக்கி ஆளாக்குறது யார்? இப்போ தாய் இல்லையா? இதை சொன்னால் அழகாக சொல்லிச்சு. இப்போ அதாவது உலகத்தில் தாய் மாதிரி உலகத்தில் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுன்றனால தான் வீட்டில் தாயை கொடுத்தேன். தாய் இல்லையா? வாடகை வாங்காத முதலாளியாவ, வாடகை வாங்காத முதலாளி. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வாடகைக்கு இருப்போம் வீட்டிலங்க. வாடகை வாங்க முதல்ல 10 மாதம் வீட்டில் வயிற்றில் வாடகை இருந்திருக்குமே, என்றைக்காவது வாடகை கேட்டு போடா, கேட்டால் கொடுக்க முடியுமா? வாடகை வாங்க முதலாளி, கூலி வாங்காத தொழிலாளி. 6 வயசு 6 மாதத்து வரைக்கும் அந்த பிள்ளையை வளர்த்துருக்குள்ள வர்ற பாடு. பால் கொடுத்துக்கிட்டு இருப்பா, மார்பை கடிச்சிடும். என் பிள்ளைக்கு பல்லு முளைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாயா? எவ்வளோ பெரிய விஷயம். அந்த நினைக்கிட்டு முதல்ல வீட்டிலலாம் அதெல்லாம் இல்லை. நாட்டில் என்ன மிஞ்சி போன 2 பேரை சொன்னீங்க. அன்னை தெரசா ரைட்டு, நான் இல்லைண்ட சொன்னேன். அது இந்திராவத்தையும் போட்டு தள்ளிட்டீங்க, நீ வேணாம். அப்புறம் மிஞ்சி போனால் இன்னும் 2 3 பேரை சொல்லுவீங்க. இதில் விதிவிலக்குகள், விதிவிலக்குகள் நான் இல்லைன்னு சொல்ல. அவங்களாம் போற்றப்பட வேண்டியவர்கள், கொண்டாடப்பட வேண்டியவர்கள், அவங்கெல்லாம் விதிவிலக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரத்தாங்க செய்யும். மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை இருக்கத்தையும் செய்யும், புருஷ பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வரத்தையும் செய்யும். எனக்கு போன 23 ஜனவரி 23 கல்யாணம். என் வீட்டுக்காரிக்கு 6 பவுனில் 2 வளையல், 4 பவுனில் ஒரு செயின், 2 விரலுக்கு 2 மோதிரம் வாங்கி போடணும்னு நினச்சேன். நான் உண்மையிலே வாங்கி கொடுத்துட்டு வந்தியாக்குன்னு நினச்சி, என்னடா முறையை 1 மாத சம்பளத்திலே இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கானேன்னு பார்த்தேன். நான் வாங்கி போடணும்னு நினச்சேன், முடியல. ஒரு 1000 ரூபாய்க்கு சேலை எடுத்து போய் கொடுத்தேன். அதை கட்டிட்டு வந்தான். வந்தோடனே எப்படி இருக்குன்னு கேட்டான். நான் தானே எடுத்து கொடுத்துருக்கேன், சூப்பராக இருக்குனே. உடனே அவன் சொன்னா, போய் தானே சொல்கிறீங்க ஏண்டா, கண்டுபிடிச்சிட்டு வடி கல்லிட்டேன் நான். ஆனால் கிண்டலாக பண்ணுறீங்க, இந்த காலில் விரலில் போட்டிருக்கீல்ல அது பேர் என்னன்னு கேட்டான். ஏம்மா அது பல ஊரில் மெட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் மிஞ்சின்னு சொல்கிறாங்கம்மானே. அது கேட்க தெரியுமா மிஞ்சின்னு பேர் வச்சாங்க. எங்கள் அப்பையும் போட்டு விட்ட நகையில் பாதி நகையை அடை வச்சுவிட்டேன், மீதி நகையை விற்று திண்டு விட்டேன். அது ஒன்று தான் மிஞ்சி இருக்குது, அதனால தான் மிஞ்சின்னாங்க. எவ்வளோ அறிவு கூறுமை. பொம்பளை பிள்ளைகிட்ட இன்றைக்கி மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு பையன் காலேஜில் ஒரு எழுதிப்பான் காதல் கடிதம், கண்ணே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு உண்ண வேண்டும். ரொம்ப பிரமாதம் எழுப்பிட்டான்னு நான் சந்தோஷப்படுக்கிறேன். அதுக்கு அந்த பிள்ளை பதில், ஒரு தட்டு வாங்க வக்கில்லாத நாய்க்கெல்லாம் காதல் கேட்குதாக்கு. மாமியார் மருமகட பிரச்சனை இருந்தால் குடும்பம். ஒரு பொம்பளை சொல்லிச்சு, எனக்கு என் புருஷன் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, எங்கள் 2 பேருக்கு சண்டையே வரல. தெருவில் இருக்க பொம்பளை ஊரை ஓடிச்சு, 15 வருஷமாகி கண்டையே வரலையா. கல்யாணம் முடிச்ச 3ஆவது நாள் சிங்கப்பூர் உணவர் இன்னும் வரவே இல்லை. வேறு நான் 6 கூட சண்டை பிடிக்கிறது. சண்டை வரத்தை சண்டை இருந்தால் குடும்பம் உப்பமை தற்றால் ஊடல். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சண்டை எவன் வீட்டில் கூடுதலாக இருக்கா, வீட்டில் பிள்ளையை கூடுதலாக இருக்கும். ஏன்னா அந்த சண்டையை வேறுபடி கனெக்ட் பண்ணிடுவாங்க. அங்கே வள்ளுவர் சொல்கிறார் கடைசி பாட்டில், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். அடுத்து சந்தோஷமாக சண்டை பிடிக்கிற வீட்டில் கூட அந்த மாதிரி கூத்து நிறைய இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சண்டை வரணும். சண்டைன்னா எப்படி சண்டை? தெருவில் இழுத்து போட்டு அடிக்கிற சண்டை இல்லை. நீங்கள் வேலை அப்படி இப்படி தீர்மானம் பண்ணி போய் முடியும் சொல்லிட்டாண்டா,
இழுத்து பூண்டை போட்டு அடிச்சே விடுமுடாங்க. அது இல்லை, சண்டை பிடிச்சிக்கிறதுக்கு போது வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்துடுவார். வந்தனே, ஏய் வாங்கினே அண்ணே, எங்க யார் வந்துருவார்? எங்கள் அண்ணே வந்துருக்காரு. ஏ வாமாப்பிள்ள, வாயா நல்லா இருக்கேயா, வா ஏமா இந்த போய் சீக்கிரம் போய் காப்பி போடு. எனக்கு சீனி இல்லாமல் போட்டுக்கோமா. இந்த போட்டு வரீங்க போய் சமையலுக்கு உனக்கு சீனி இல்லாமல் கேட்குதாக்கும், சீனி இல்லாமல் போகட்டும்டா, ஒன்று என்ன செய்யறேன் பாடுறா அப்படி சொல்லிக்கிட்டு அந்த காப்பியை கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு சீனி இல்லாமல் தரமா, சீனி இல்லாமல் தாங்க கூட்டுறவுனே ஒரு போட்டேன். இது சண்டை. இது அதை அதை வெளியே தெரியாமல் வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை. அந்த சண்டை இருந்தால் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த சண்டை இல்லைன்னு வச்சு பிரயோஜனம் இல்லை. அது இல்லை. குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்கு சண்டை இருந்தால் தான் நல்லது. ஆனால் பிரச்சனை வெளியே வரும்போது விட்டு கொடுத்து ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டான். மாமியாரை விட்டு கொடுக்க மாட்டா, புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. சண்டை வரணும், இருக்கணும் குடும்பம், அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். பாரதியாரை பற்றிலாம் சொன்னார். அதாவது பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் அடத்த வந்தோம் என்று பாரதி சொன்னானே. சொன்னேன் அதில் நான் இல்லைன்னு சொல்லுவேன். தமிழ் படிச்சு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நல்லாவா இருக்காது, நல்லா இல்லை. பாரதி சொன்னது மட்டும் இல்லை, சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சார். எனக்கு தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் இல்லை உலகத்திலேயே ஒரு பெண் பிள்ளையை பொண்டாட்டியை உட்கார வச்சு புருஷன் நின்றுக்கிட்டு ஒரு போட்டா இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உலகத்திலே ஒரே ஒரு போட்டா செல்லம்மா பாரதி உட்காந்துருந்தா, பாரதி நின்றுட்டு போட்டா இருக்கு. சொன்ன மாதிரி செஞ்சான். திருவல்லிக்கேணி வீதிகளில் தோளில் கையை போட்டுக்கிட்டு ஆணுக்கு பெண் சமம்னு சொல்லி தோளில் கையை போட்டு கூட்டு போனேன். ஆனால் பாரதி செத்து போனார் பாவம். செத்து போன பிறகு அந்த அம்மாவை கூட்டு போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சண்டாளிங்க தலைக்கு மொட்டையடிச்சு வெள்ளை துணியை கட்ட வச்சு உப்பு இல்லாமல் சோத்தை போட்டு வெறுந்தரையில் படுக்க வச்சுட்டாங்கய்யா. அந்த மனுஷன் பேசினார், நடைமுறைப்படுத்த முடியல. சமுதாயம் ரொம்ப மோசம். சமுதாயத்தில் சொல்கிறதுக்கு சொல்லிவிடலாம். ஆனால் குடும்பம் அப்படி இல்லை. என் குழந்தை ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா 3 தாய். அவனுக்கு பெற்றது ஒரு தாய், வந்த ஒரு தாய், பிறந்தது ஒரு தாய், 3 தாய். ஒருத்தர் இப்போ வந்து சொன்னேன், உண்மையிலே சொல்கிறாங்க. அவன் வந்து பாருங்க, ஒரு பெண் என்ற ஊதுவத்தியை போலங்க, ஊதுவத்தி மாதிரி. எப்படின்னு சொன்னால் அவளுடைய நிகழ்காலம் எரிந்து கொண்டே இருக்கிறது, எதிர்காலம் கருப்பாக இருக்குது, இறந்த காலம் சாம்பலாக இருக்குது. ஆனால் நிகழ்காலம் எரிந்து கொண்டே இருந்தால் வீட்டில் எரியும் போது சந்தோஷமாக எரியுங்க. வீட்டில் எரியும்போது சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளைகளுக்காக, என் கணவனுக்காக, என் மாமனுக்காக, என் அத்தைக்காக, எங்கள் அப்பாவுக்காக, என் பாட்டிக்காக அப்படின்னு சொல்லி வீட்டில் எரியும்போது சந்தோஷம் அறியும். இங்கே அப்படி எரியாது. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். சமுதாயத்திலும் பெண்கள் உழைக்கிறார்கள், நாட்டிலும் உழைக்கிறார்கள். அது மெழுகுவத்தி மாதிரி. வீட்டிலும் பெண்கள் உழைக்கிறார்கள், அது ஊதுவத்தி மாதிரி. ரெண்டும் தியாகம் பண்ணுது. மெழுகுவத்தியும் தியாகம் பண்ணுது, ஊதுவத்தியும் தியாகம் பண்ணுது. ஆனால் எது உயர்ந்த தியாகம் என்று எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஊதுவத்தினுடைய தியாகம்தான் உயர்ந்தது. ஏனென்று சொன்னால் மெழுகுவத்தினுடைய தியாகம் எரியும் போது வெளிச்சத்தை தரும், அது அழுது கொண்டே வெளிச்சத்தை தரும். ஆனால் ஊதுவத்தி காலையில் வீட்டை விட்டு வெளியேறும்போது கதவை பூட்டி வச்சுட்டு வெளியே வந்துன்னு சொன்னால் சாயந்தரம் போய் கதவை திறந்தீங்கன்னு சொன்னால் முழுசாக கமன்னு மணக்கும். அந்த மாதிரி சிறப்பு மிக்கவர்கள் பெண்கள். அன்பு, அடக்கம், இரக்கம், தியாகம், சகிப்புத்தன்மை, இது அத்தனையும் காட்டுவதற்குண்டான ஒரு களமாகவும் காட்சிப்படுத்துகின்ற இடமாகவும் வீடு இருக்கின்ற காரணத்தினால் ஒரு பெண்ணினுடைய மதிப்பும் மரியாதையும் வீட்டில் தான் போற்றப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.